ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று கத்திரிக்காய் வறுவல் செய்ய போகிறேன். இந்த கத்திரிக்காய் வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை விரும்பி குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட இது மாதிரி பண்ணி தந்தால் சாப்பிடுவாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகுது. இந்த வறுவல் சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நான் கத்திரிக்காய் போடுறேன். இப்போ இந்த கத்திரிக்காவை நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கணும். நல்லா எண்ணெயில் வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். கத்திரிக்காய் நல்லா கலர் ஆகிற மாதிரி வதக்குங்க. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வதங்கிச்சு. இப்போது நான் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன். ஒரு தேக்கரண்டி அளவு. உங்களுக்கு காரம் கம்மியாக சாப்பிட்றதா இருந்தால் உங்கள் அளவு எப்படி இருக்குமோ அது மாதிரி போடுங்க. நாங்கள் காரமாக சாப்பிட்றதால நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் கம்மியாக சாப்பிட்றதா இருந்தால் 1/2 டீஸ்பூன் போடுங்க. எல்லா கத்திரிக்காயும் அந்த மிளகாத்தூள் நல்லா படுற மாதிரி வதக்குங்க. இப்போது கொஞ்சம் உப்பு போட போகிறேன், 1/2 டீஸ்பூன். உப்பு கம்மியாக சாப்பிட்றவங்க இந்த டீஸ்பூன் இந்த அளவு யூஸ் பண்ணலாம். நல்லா வதக்குங்க. இப்போ ஓரளவு நல்லா வதக்கியாச்சு. இப்போது 2 பூண்டு நசுக்கி போட்டிருக்கேன். இது எதுக்குன்னா, இப்போ கத்திரிக்காய் வறுவல் இது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். பூண்டும் போடாமலும் செய்யலாம். இப்போது நல்லா வதக்குங்க. இப்போது நல்லா வதங்கியாச்சு. ஒரு 10 நிமிஷம்
கொஞ்சம் வேகட்டும். கத்திரிக்காய் குழையாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இந்த மெத்தடில் இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெயிலே வேகட்டும். இப்போ நான் கொஞ்சம் 10 நிமிஷம் வைக்க போகிறேன். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது கத்திரிக்காவை எடுத்து பாருங்கள். நல்ல சுவையான கத்திரிக்காய் வறுவல் ரெடி.